வெல்கம் டு கனமாஸ் டைரியின் ஏது மோட்டிவேஷன் இல்லை சீரீஸ் நம்பர் 1. ரயில் பயணம் நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ நல்ல விஷயங்களை கொண்டு வந்திருக்கும். மறக்க முடியாத சில நினைவுகளையும் கொடுக்கும். ஆனால் ஒருத்தருடைய வாழ்க்கையை புரட்டி போட்ட ரயில் பயணத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். 7 முறை இந்தியாவில் கைப்பந்து வீராங்கனையாக வெற்றியை பெற்றுக் கொடுத்த வீர பெண்மணி, இராணுவ படையில் சேர ஆசைப்பட்ட அருணிமா சின்ஹா. 2011 ரயில் பயணம் அவங்களுடைய பாதையை மாத்திருச்சு. ரயில் பெட்டியில் கொள்ளையர்கள் வர அவங்க கூட நடந்த சண்டையில் ரயிலிருந்து தூக்கி வீசப்பட்ட ஒரு பெண்மணி. இவங்க எப்படியும் உயிர் பழக்க மாட்டாங்க அப்படின்னு எல்லாரும் சொன்னப்போ அவங்க தன்னோட உயிரை கண்டிப்பாக காப்பாற்றிக்கணும்னு நினச்சாங்க. அவங்க கிட்ட தைரியமும் தன்னம்பிக்கையும் இருந்துச்சு. ஒரு கால் அவங்களுடைய முழங்கால்ல இருந்து எடுக்கப்பட்டுச்சு. ஒரு காலோட எப்படி இவங்க வாழ போகிறாங்க, அவங்களுடைய வாழ்க்கையே இனிமேல் நரகமாகிடும் அப்படின்னு பலரும் சொல்ல, இல்லை நான் எவரெஸ்ட் மலையை ஏற போகிறேன் அப்படின்னு அவங்களுடைய பாதையை மாற்றிக்கிட்டாங்க. இராணுவ படையில் சேரணும்னு ஆசைப்பட்ட அருணிமா சின்ஹாவுக்கு எவரெஸ்ட் மலை ஏறணும் அப்படிங்கிற ஆசை வந்துச்சு. கடுமையான பயிற்சி, செயற்கை காலோட மவுண்ட் எவரெஸ்ட்டை வென்ற உலகத்தோட முதல் மாற்றுத்திறனாளி பெண் அருணிமா சின்ஹா 1988 உத்தரப்பிரதேசில் சாதாரண ஒரு குடும்ப பெண்ணாக பிறந்தாங்க. வலி, ரத்தம், மன அழுத்தம், தோல்வி, ஆனால் கடுமையான பயிற்சி அவங்கள ஒரு வெற்றி பெண்மணியாக மாற்றினுச்சு. 2013 மேல மவுண்ட் எவரெஸ்ட்டை ஏறி சாதனை புரிஞ்சாங்க. அதோட அவங்களுடைய ஆசை நிக்கலை. கிளிமாஞ்சரோ, எல்ப்ரஸ், அகான்குவா, டெனாலி, கொசியஸ்கோ, வின்சன், 7 நாடு 7 மலைன்னு செயற்கை காலோட மலையேற்றத்தில் வெற்றி பாதையாக மாற்றிருக்காங்க. நம்பிக்கையை இழக்கக்கூடாதுன்னு அவங்க தான் சொல்லியிருக்காங்க. முக்கியமாக அவங்க சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? எனக்கு கால் மட்டும்தான் இல்லை, ஆனால் என்னுடைய கனவுக்கு பறக்கிற ரெக்கையே உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தோல்வியில் துவலாமல் வாழ கற்றுக்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?